பிரைஸ் தி லார்ட். இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், ஏனென்றால் அவர் நமக்கு எப்போதும் நன்மை செய்கிறவர். ஒருபோதும் அவர் நமக்கு தீமை செய்ய மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் மாராவுக்கு வந்தபோது தண்ணீர் கசப்பாய் இருக்கிறதென்று முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசே கர்த்தருக்கு முறையிட்டதால் கர்த்தர் மோசேக்கு மரக்கிளை ஒன்று வெட்டி அந்த தண்ணீரிலே போட சொன்னார். அந்த தண்ணீரிலே மரக்கிளை போட்ட உடனே தண்ணீர் மதுரமானது. நமக்கு வருகிற கசப்பான அனுபவங்களில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நாம் அவரை ருசி பார்க்க வேண்டும் என்றால் அவரை சாப்பிட வேண்டும். ஏதாவது ஒரு உணவை ருசி பார்க்க வேண்டுமென்றால் அதை சாப்பிட வேண்டும். அதே போல ஆண்டவரை கூட நாம் சாப்பிட வேண்டும். அவரை எப்படி சாப்பிடுவது? மத்தேயு 4:4 வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று. கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆகாரமாய் இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் திருப்தியும் தருகிறது. ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்போமாக. ஆமென்.